السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. وقال الله تعالى في آية الأخرى: إنما يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اذكروا محاسن موتاكم. وقال النبي صلى الله عليه وسلم: اذكروا محادب اللذات. أو كما قال عليهم الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகனான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சர்தாரே காயினா ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி ஓடிய உத்தமமான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவில் பிரசன்னமாக கூடிய நம்ம எல்லோர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே யாராலும் மறுக்க முடியாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், கடவுள் இல்லை என்று சொல்லலாம், இருக்கலாம் என்று சொல்லலாம், பல கடவுள்கள் இருக்கலாம் என்று சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் எந்த கொள்கையில் வேண்டுமானாலும் உலகத்திலே நாம் பார்க்கலாம். ஆனால் எல்லா கொள்கையும் உடையவர்களும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், மனிதனுக்கு மரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. எந்த சிந்தனையுள்ளவர்களாலும் மறுக்க முடியாத ஒன்று என்று சொன்னால், அது மரணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றை யாராலும் மறுக்க முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். மரணத்தை மனிதன் மறந்து வாழுகின்ற போதுதான் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம், நாம் பார்க்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகள் எல்லாம் இந்த உலகத்திலே இன்றைக்கு சூழ்ந்து ஆழ்ந்து இருக்கிறது என்று சொன்னால், ஒரே ஒரு விஷயம்தான், மரணம் என்பதை மனிதன் மறக்கின்ற போது, மரணத்தை, அதற்கு பின்னால் அவனுக்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற சிந்தனையும் சக்தியும் மறதியும் அவனுக்கு உண்டாகி விடுகிறது. அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள்: உதுகுரு ஹாதிமுல் லذات. இந்த உலகத்திலே ஏதேனும் ஒரு சுகத்திலே நீ இருக்கிறாய். மனைவி என்ற சுகத்தில் இருக்கிறாய், மக்கள் என்ற சுகத்தில் இருக்கிறாய், பொருள் என்ற சுகத்தில் இருக்கிறாய், ஆட்சி என்ற ஒரு சுகம் இருக்கிறது, அதிகாரம் என்ற ஒரு சுகம் இருக்கிறது, பட்டம் என்ற ஒரு சுகம் இருக்கிறது, பதவி என்ற ஒரு சுகம் இருக்கிறது. எல்லாத்திலும் ஒரு சுகம் இருக்கிறது. இந்த சுகங்கள் எல்லாம் சற்று நேரம் இருக்கக்கூடியதுதான், தற்காலிகமானதுதான்.
நீ எத்தனை சுகங்களை அனுபவித்தாலும், நீ எத்தனை சுகங்களை நீ போற்றி புகழ்ந்து அதன் மேலே நீ உருண்டு பிறண்டாலும், அதற்குள்ளே நீ மூழ்கி எடுத்தாலும், அத்தனை சுகங்களும் இதுவெல்லாம் சிற்றின்பங்கள் தான். சின்ன சின்ன நேரங்களிலே ஏற்படக்கூடிய இந்த சுகங்கள் தான், இன்பங்கள் தான் இவைகள் எல்லாம். இந்த இன்பங்களை எல்லாம் ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு சமயம் ஒன்றுமில்லாமல் அடித்து நொறுக்கிவிடக்கூடியது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், இந்த சுகங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் மரணத்தின் நேரம் என்று சொன்னார்கள். அதனால் அதை அடிக்கடி நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். உதுகுரு ஆதிமுல்லத்தார், இந்த சுகங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், அடிக்கடி நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். பெரியார்கள் சொல்வார், ஒரு நாளைக்கு 20 முறையாவது தன் மரணத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனக்கு இப்படி ஒரு நாள் வரை இருக்கிறது, இன்றைக்கு ஒருவரை சுமந்து செல்கிறோம், இதே போன்று அடுத்து என்னை சுமந்து செல்லக்கூடிய ஒரு நேரமும் ஒரு நாளும் ஒரு நாளிகையும் என்னை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என்னை யார் எப்பொழுது எப்படி சுமப்பார்கள் என்று தெரியாது. அல்லாஹ் சொல்லுவான், 5 விஷயங்களுடைய ஞானங்கள் உங்களில் யாருக்கும் தெரியாது, 5 விஷயங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அதை அறிந்தவன் நான் மட்டும்தான். அதிலே ஒன்றை சொல்லுவான், வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். வமா தத்ரி நஃப்ஸுன், எந்த ஒரு ஆத்மாவும் தெரிந்து கொள்ள முடியாது, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது, பிஅய்யி அர்தின் தமூத், எந்த இடத்தில் நான் மரணமாகுவேன், என்னுடைய மரணம் எந்த இடத்தில் ஆகும் என்பதை உங்களால் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த மரணத்தில் கூட 3 விஷயங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ஒன்று, எந்த நேரம் என்று தெரியாது. ஆக்சிஜன் வச்சு வீட்டுக்கு கூட்டு போங்க, 1 வாரம் 10 நாளைக்கு தாங்குவாரு அப்படின்னு சொல்லி மருத்துவர்களால் கைவிடப்பட்டு, மருத்துவத்தால் கை கழுவப்பட்டு, இவருக்கு நீங்கள் கொண்டு சென்று விடுங்கள், அல்லது வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தால் அங்க தூக்கிட்டு போங்க என்று சொல்லி சைக்கிணையாக சொல்லி விடுவார்கள். நாம நினைச்சுட்டு வருவோம், 1 வாரம் 10 நாள் தாங்க, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பி எல்லாரும் உயிரோடு வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க என்று நாம் எண்ணலாம், நினைக்கலாம். சில நேரங்களில் வந்துகிட்டு இருக்கும் போதே ஸ்ரீபெரும்புத்தூரை தாண்டி வரும்போதே போயிடுறதெல்லாம் இருக்கு. நாம் கொண்டு வரலாம் என்று நினைக்கலாம், சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்து உயிரோடு காட்டிவிடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த இடத்திலேதான் அவருடைய உயிர் போக வேண்டும் என்று அங்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். எந்த இடம் என்று தெரியாது, எந்த நேரம் என்றும் தெரியாது. எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கிறோம், பிளைட்லேயே அப்துல்லா சிறுத்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க, எல்லாரும் எழுந்துட்டு பிளைட் வந்து லேண்டிங் ஆகிவிட்டது, எல்லோரும் அவர்களுடைய லக்கேஜ்களை தூக்கி கொண்டு ஒரு வழியாகத்தானே வர வேண்டும். அந்த வழியாக வருவதற்காக வேண்டி எல்லோரும் எழுந்திருக்கிறார்கள். அப்துல்லா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருவள்ளுவர் ஹசரத் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க லக்கேஜை எடுத்துக்கிட்டு எழுந்திருந்தார்கள், அப்படியே சாய்ந்து விழுந்தார்கள். பிளைட்டுக்குள்ளேயே மொத்தம் யாரும் தூக்கல, எடுக்கல, டாக்டர் பார்க்கல, ஒன்னும் செய்யல. ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு ஹாஜிகளோடு வந்து இறங்குகிறார்கள். இருக்கையில் இருந்து எழுந்து தன்னுடைய ஹேண்ட் லக்கேஜை எடுக்கிறார்கள், அப்படியே சாய்கிறார்கள். சாய்ந்த உடனேயே அவர்களுடைய மரணம் நிகழ்ந்து விடுகிறது. பிளைட்டுக்குள்ளேயே நடக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அவருடைய மையத்து மட்டும்தான், அவருடைய மையத்து தான் பிளைட்டை விட்டு தூக்கி கொண்டு வெளியே வரப்பட்டது என்று சொன்னால் இப்போ புரிகிறதா? எந்த இடம் என்றும் தெரியாது, எந்த நாள் என்றும் தெரியாது, நேரம் என்று தெரியாது, எந்த இடம் என்று தெரியாது, நேரம் தெரியாது. அதோடு ஒன்றை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், எந்த நிலை என்பதும் தெரியாது.
கண்ணியமான நிலையில் என்னுடைய உயிர் கைப்பற்றப்படுமா அல்லது கேவலமான நிலையில் என்னுடைய உயிர் கைப்பற்றப்படுமா அதுவும் தெரியாது. எத்தனையோ பேர்களுடைய உயிர்கள் கேவலமான இடத்திலே, சினிமா கொட்டகை, இந்த மாதிரியான கேலிக்கூத்தான இடங்கள், எந்த மாதிரியான பாவம் நடக்கக்கூடிய இடங்களிலே எத்தனையோ முஸ்லிம்களுடைய மர மையத்துகளை நாம் சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம் அல்லவா? எத்தனையோ பேர்கள் சஜிதாவில் நிலையில, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற நிலையில, தொழுகையின் நிலையில, தஹஜ்ஜுடைய நிலையில. மாமண்டூர் சக்கரையா ஹாஜர் அவர்கள் 3 ஜமாத்து போயிருந்தாங்க. தஹஜ்ஜுத்தை எழுந்து தொழுதார்கள். தொழுது பாங்கு சொல்வதற்கு சற்று நேரம் இருக்கிறது என்று படுத்தார்கள். பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. சக்கரையா ஹாஜர் எழுந்திருக்கல. சாத்திகள் போய் எழுப்புறாங்க, ஹாஜர் பாங்கு சொல்லிட்டாங்கன்னு. அவர் இங்க தொழுல, அவர் தொழுவதற்காக வேண்டி புறப்பட்டு போய்விட்டார். தஹஜ்ஜுத் தொழுது படுத்தாரு, ஃபஜ்ர் தொழுகைக்கு அங்க போய்விட்டார். கண்ணியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய சங்கையான ஒரு மரணம். அதனால் தான் அல்லாஹ் அதை சொல்லுகிறான், 3 விஷயங்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். நேரம் தெரியாது, இடம் தெரியாது, நிலை என்பதும் தெரியாது. இந்த 3ஐயும் நான் மறைத்து வைத்திருக்கிறேன். இதனுடைய ஞானங்கள், இதனுடைய அறிவும் தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியாரிலே மரணத்தின் சிந்தனை ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணம் என்ற ருசியை சுவைத்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மரணத்தை கசப்புன்னு சொல்லல. மரணம் என்பது ஒரு ருசி. அது மரணம் என்பது அது ஒரு டேஸ்ட், அது ஒரு வகையான ருசி. அது ஈமான் உள்ளவர்களுக்கு அதனுடைய ருசி விளங்கும், ஈமான் இல்லாதவர்களுக்கு அதனுடைய கசப்பு விளங்கும். மரணம் என்பது அதனுடைய ஒரு ருசி என்று அல்லாஹ் சொல்கிறான். ذائقத்துல் என்று சொன்னால் சுவைப்பது என்பது அர்த்தம். மரணத்தின் சுவை ஒன்று இருக்கிறது, அது ஈமானை கொண்டு அது சுவையாகிவிடும். ஈமான் இல்லாத நிலை என்பது அது கசப்பாகிவிடும். அது ஒரு வகையான சுவை, அதை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே சொல்லுவான், இன்னுமா யுத்ரிக்குமுல் மௌத், உன் மரணம் உன்னை தேடி வரும். உன் மரணம் உன்னை தேடி வரும். எந்த இடத்தில் இருந்த வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, இரும்பாலான கோட்டைக்குள்ளே கொத்தளத்திற்குள்ளே நீ இருந்தாலும், இரும்பாலான கோட்டைக்குள்ளும் கொத்தளத்திற்குள்ளே நீ இருந்தாலும், மரணம் என்ற ஒன்று முடிவு செய்யப்பட்டு விட்டால் அது உன்னை வந்து தீண்டியே தீரும். சையதனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவருடைய நண்பர் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் மணல் மையத்துகளை, மனிதனுடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்கு, அந்த காலத்துல ஏதோ நல்ல மாதிரியா நடமாடிக்கிட்டு நமக்கு முன்னாடி வந்து போயிட்டு இருந்தாங்க போல தெரியும். இந்த காலத்துல மறைஞ்சிருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அந்த காலத்துல நேரடியாக இப்படி வருவாங்க, போவாங்க, பார்ப்பாங்க. அப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நண்பரை இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உற்று நோக்குகிறார்கள். அப்படி உத்து பார்க்கிறார்கள். உத்து பார்க்கறாங்கன்னா என்ன அர்த்தம் புரியுது இல்ல? இவருக்கு பயம் வந்துருச்சு. சொன்னார்கள், தன்னுடைய நண்பர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், இஸ்ராயீல் உத்து பார்க்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதனால் என்னை வெகு தூரத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். வெகு தூரத்துல நான் போய் சேர்ந்தோம் என்று எப்படியா தப்பிக்கலன்னு அவர் நினைக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுக்கு உத்தரவிட்டார்கள். காற்று அவர்களை தூக்கி கொண்டு பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கொண்டு போய் விடுகிறார். இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் நிற்கிறாங்க. பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்க இருந்தீங்க,
இங்க வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு, எதுக்கு என்ன உத்து பாத்தீங்கன்னு? இங்கதான் உன் உயிரை எடுக்க சொல்லியிருக்கான் ரப்பு. நீ அங்க இருக்கிறீ, எப்படி வருவான்னு யோசிச்சு பார்த்தேன். உன் உயிரை எடுப்பதற்கு இந்த இடத்தை எல்லாம் முடிவு செய்து இருக்கிறான். பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறாய், எப்படி இங்கே வருவாய் என்று நான் யோசித்தால் தான் உன்னை உற்று பார்த்தேன். அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான். கண்ணியமானவர்களே, இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உண்டான நிலை. ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் மரணத்தின் சிந்தனையில் இருப்போமோ நம்முடைய பாவங்கள் குறையும். மௌத்தை பற்றி சிந்தித்தால் பாவம் குறையும். மரணத்தை மறந்தால் நம்மிடத்துல பாவங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். என்னுடைய கண்ணில் பாவம், என்னுடைய காதில் பாவம், என்னுடைய நாவின் மூலமாக பாவம், என்னுடைய செயலின் மூலமாக பாவம், என்னுடைய எல்லா உறுப்புகளின் மூலமாக பாவம் நடக்க ஆரம்பித்து விடும். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அடிக்கடி மரணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணத்தின் சிந்தனை என்பது மனிதனை ஆகிரத்துடைய சிந்தனையை உருவாக்குவதற்குண்டான அடிப்படை காரணம். இன்னைக்கு அந்த ஆகிரத்துடைய சிந்தனை இல்லாது போனதுதான் இன்றைக்கு எல்லா வகையான பாவத்திற்கும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதை போன்று நம்முடைய இன்பங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடியது எவ்வளவு பெரிய விசாலமான வீடு, எத்தனை அறைகள். அடிக்கடி நம்ம வீட்டை சின்ன சின்ன வீடுகளை வித்துட்டு பெருசு பெருசா கட்டணும்னு நினைக்கிறோம். சின்ன சின்ன வீடுகளை இடித்து விட்டு பெரிய பெரிய வீடுகளை கட்ட நினைக்கிறோம். ஆனால் நாம் இருக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இருட்டான இடத்தை பற்றி நீ யோசித்து பார் என்று கேட்கிறார். ஒரு சஹாபியுடைய ஜனாசாவை சுமந்து சென்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரான போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. குச்சியை எடுத்து பூமியிலே குத்தி கொண்டே சொன்னார்கள், இந்த கபறுகள் என்னிடத்திலே பேசுகிறது என்று சொன்னார்கள். நான் எவ்வளவு இருட்டான வீடாக இருக்கிறேன். ஒரு நிமிஷம் இந்த கரண்ட் போயிடுச்சுன்னா எவ்வளவு மன கசப்பு ஏற்படுகிறது. கரண்ட் போயிட்டா அது தெரியாம இருப்பதற்காக வேண்டிய இன்வெர்டரை யூஸ் பண்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நேரம் காற்று இல்லாமல் இருப்பதற்கு, கொஞ்ச நேரம் வெளிச்சம் இல்லாமல் இருப்பதற்கு நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, கியாமத்து நாள் வரையிலும் ஒரு இருளான அறைக்குள்ளே, இடத்திற்குள்ளே, நெருக்கடியான இடத்திற்குள்ளே இந்த மண்ணிலே கொண்டு போய் நம்மை மறைத்து விட்டு நம்முடைய சொந்தங்களும் பந்தங்களும் வந்து விடுவார்களே, அந்த நேரத்திலே எனக்கு யார் துணையாக இருப்பார்கள்? அந்த கபருக்குள்ளே நீண்ட நெடிய காலங்கள் கியாமத்து நாள் வரையிலும் அங்கேதான நான் இருக்க வேண்டும். தன்னந்தனியாக ஒரு நாளைக்கு தனியா இருக்க சொன்னா கூட நம்மளால் முடியலையே. எவ்வளவு நீண்ட நெடிய காலங்கள் நான் கபரிலே தன்னந்தனியாக கிடக்க வேண்டியது இருக்கிறது. அங்கே யார் எனக்கு துணை என்பதை யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அங்கே ஒன்றே ஒன்றுதான், இந்த உலகத்திலே எதை விதைத்தோமோ, வினை விதைத்திருந்தால் அந்த வினைதான் அந்த கபருக்குள் ஏற்படக்கூடிய பலன்கள். திணை விதைத்திருந்தால், நன்மைகளை விதைத்திருந்தால் அந்த நன்மைகள் தான் நாளை கியாமத் அல்ல, மஹ்ஷர் அல்ல, சொர்க்கம் வரையிலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. நாம் விதைத்த நல்ல விதைகள், நன்மைகள், நன்மையான காரியங்களை தான் நாம் விதைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டு, வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலேயும் மரணத்தின் சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு அதிகப்படியான ஆகிரத்துக்குள்ளான அமல்களை செய்வதற்குள்ளான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் விசாலமாக வழங்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.